நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி என்ன அப்படின்னா, பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருக்கலைப்பு செய்ய சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்துல உச்சநீதிமன்றத்துல 15 வயதே ஆன ஒரு சிறுமி கருக்கலைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஏன் அவங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியாவுல கருக்கலைப்பு சட்டம் அப்படிங்கிறது அந்த ரீதியில தான் இருக்கு. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1961ல வந்திருக்கும். அந்த சட்டத்த 2021ஆம் ஆண்டு அமெண்ட்மென்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த அமெண்ட்மென்ட்ல வந்து ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டுச்சு. என்ன மாற்றம் அப்படின்னா, அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு டைம் லிமிட்ட ஃபிக்ஸ் பண்றாங்க. 20 வாரங்கள். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 20லேருந்து 24 வாரங்கள், 24 வாரங்களுக்கு மேல அப்படின்னு சொல்லி ஒரு டைம் லிமிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. சரியா? இப்ப 20 வீக்ஸ் அப்படின்னா, நம்ப அபார்ஷன் பண்ணிக்கலாம். 20-24 வீக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மெடிக்கல் போர்ட் இந்த 20 வாரங்கள தாண்டிருச்சு அப்படின்னா, ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மருத்துவர்களுடைய ஒப்பீனியன பேஸ் பண்ணி தான் அபார்ஷன் பண்ண முடியும். இதே 24 வாரங்களுக்கு தாண்டிருச்சு அப்படின்னா, மாநிலத்தோடைய மெடிக்கல் போர்டு தான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வந்து அந்த அபார்ஷன் பண்ணலாமா, வேணாமா அப்படிங்கிறத வந்து பரிந்துரை செய்ய முடியும். அப்ப இதுவே ஆல்ரெடி ஒரு குற்றம் ஐ மீன் ஒரு சர்ச்சைக்குரிய புரோவிஷன் தான். ஏன்னா, பெண்களுடைய அட்டானமிய ஒரு மருத்துவர் கையில குடுக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாரி தான் இப்ப ஒரு பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு சிறுமி இருக்காங்க அப்படின்னா, 24 வாரங்கள தாண்டிருச்சு அப்படின்னா, அவங்க மெடிக்கல் போர்டு கிட்ட அப்ரூவல்லாம் வாங்கி தான் கருக்கலைப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் சட்டமாக இருக்கு. ஸோ அததான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்டு அதன் மூலியமா கர்ப்பமாகி இருக்காங்க அப்படின்னா, அந்த கருவ கலைக்கிறதுக்கான அதிகாரம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கையில தான் இருக்கணும். அதுல அரசாங்கம் தலையிடக்கூடாது. அதற்கேத்த மாதிரி அந்த கருக்கலைப்பு சட்டத்துல வந்து ஒரு சில திருத்தங்கள வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்ப வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த தீர்ப்ப பத்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது, மீன் உற்பத்தியில இந்தியா அளவுல தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மீன் உற்பத்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டுல தமிழக மீனவர்கள் கடல்ல மீன் பிடிச்சு கொண்டு வந்த மீனினுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6.85 லட்சம் டன் 6.85 லாக் டன்ஸ்க்கு வந்து ஃபிஷ்ஷ வந்து புடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. சரியா? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் புரொடக்ஷன்ல வந்து அதிகமா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் தான். ஆனா இந்த வருஷம் குஜராத்தையே டிஃபீட் பண்ணிட்டு தமிழ்நாடு வந்து முன்னாடி வந்திருக்காங்க. குஜராத் வந்து 2ண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள யார் அதிகமா மீன் பிடிச்சிருக்காங்க? எந்த மாவட்டத்த சார்ந்த மீனவர்கள் அதிகமாக மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடத்துல வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இந்தியா அளவுல 1 தமிழ்நாடு, 2ண்ட் குஜராத், 3 வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இந்த வரிசையில நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு கேரளால வந்து அந்த கடல்சார் உற்பத்தியோடைய பங்கு வந்து 17% இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சுட்டு வரதுல. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது, தொழிலாளர் உரிமைகள் தொடரட்டும். மே 1 எப்பயுமே நம்ப லேபர் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்லையா? ஸோ அந்த லேபர்ஸ் டே வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1880கள்ல புதிய புதிய இயந்திரங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அதனால நெறைய தொழிலாளர்கள் வேலை இழக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வேலை இழந்த தொழிலாளர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளிகள் வந்து, நீங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யல, அதிக நேரம் வேலை செய்யல அப்படின்னா, உங்களைய வேலைய விட்டு தூக்கிட்டு, உங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டல விடுறாங்க. அப்பதான் சிக்காகோ நகரத்துல ஹேமார்க்கெட் அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு போராட்டத்த கொண்டு வராங்க. மே 1 1886ல இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, 8 மணி நேரம் வேலை செய்வோம். 8 மணி நேரம் ஓய்வு தேவைப்படும். 8 மணி நேரம் சமூக பணி ஆற்றுறதுக்கான ஒரு கால அவகாசம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த போராட்டம் எந்த தேதியில நடக்குது அப்படின்னா, மே 1ல அந்த ஒரு விஷயத்த சொல்லி, மே 4ல ஒரு வைட் ஸ்ப்ரெட் போராட்டம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்காகோ நகரத்தினுடைய மேயர் ஹாரிசன், அந்த நகர காவல்துறை அதிகாரி கேப்டன் ஃபோன்ஃபீல்ட் இவங்க எல்லாருமே பங்கெடுத்து ஒரு பெரிய ஒரு
போராட்டமாக நடக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் போராட்டத்துல ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டு நெறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த போராட்டத்த ஆர்கனைஸ் பண்ண தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்து தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த 8 ஹவர் வொர்க் அப்படிங்கிறதே மாறுது. முதல்ல பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து இந்த 8 ஹவர் வொர்க் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, 8 ஹவர் வொர்க் அப்படிங்கிறது ரஷ்யால இப்ப 6 ஹவர்ஸ் தான் வொர்க். அதே மாரி பிரான்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கே 35 மணி நேரம் வேலை செஞ்சா போதும். ஓகேங்களா. டோட்டல் ஹவர்ஸ் தான் அங்க கணக்கு. ஓகேவா? இப்படி இருக்கப்ப, இப்ப ஏஐ இயந்திரங்கள்லாம் வந்து நெறையா வேலைகள வந்து எ எடுத்துக்குது. லே ஆஃப்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத அந்த போராட்டத்தோட நம்மனால ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1923ல சிங்காரவேலர் தான் முதல் முறையா அந்த மே டே செலிப்ரேஷன் மே 1 தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறத கொண்டு வந்து, அ அந்த ஒரு விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்ணது அவரு தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.